மக்களே, இன்றைக்கு யார பத்தி கதைக்க போறோம் என்றால், அம் ரீச்சா பாஸ்கரன். அம் அவர் இப்ப கிட்ட இல்ல. இப்ப 2 நாளைக்கு முதல் ஒரு பேட்டி குடுத்திருந்தவர். உங்களுக்கு தெரியும் சர்தார். சர்தார் யாருன்னு சொன்னா, அவர் முந்து இப்ப ஒரு ஒரு 20, 25 வருஷத்துக்கு முதல், அவர் 20 வருஷம் வரும் நினைக்கணும். 25 வருஷம் வரும். அவர் பிரான்ஸ்லேருந்து ஒலிபரப்பான ஒரு தமிழ் ரேடியோ. அதில அவர் ஒரு அறிவிப்பாளரா வேலை செய்தவர். ஆம். அதிகமா அது அந்த அந்த ரேடியோ முந்தி தேசியத்துக்கு எதிராக செயற்பட்டது. அதில இவர் ஒரு அறிவிப்பாளர். சர்தார். அவர் இப்ப நியூசிலாந்தில இருக்கிறார். அவர் இப்ப ம் அம் அதிகமான தமிழ் ஆட்கள, நடிகைகள பேட்டி எடுப்பார். அ ஆனா அவர் முன்னாடி தேசியத்துக்கு எதிரான ஆள். இப்ப அவர் ஒரு ஆதரவாளர் மாரி காட்டிக்கொள்வார். அவர கேட்டா சொல்லுவார், அவர் ஒரு ஒரு பக்கம் சார்பில் இடது. அவர் ஒரு முஸ்லிம் ஆம் முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர். இப்ப நான் கதைக்க வந்தது என்னன்னா, அவர் இப்ப ரீச்சா பாஸ்கர்ன்னு இப்ப கிட்டல ஒரு பேட்டி போட்டு அவர்ட்ட YouTubeல போட்டிருந்தவர். அம் அப்ப அதில ஒரு ஒரு கேள்வியில ரீச்சா பாஸ்கரன கேட்பினம் அவர் கேட்பார். அப்ப ம் வருங்காலத்தில நீங்கள் இந்த மாநசபை முதலமைச்சர் வடக்கு மாநிலத்தில முதலமைச்சர் வேட்பாளராக நீங்க போட்டியிடுவீர்களோன்ட்டு. அப்ப ரீச்சா பாஸ்கரன்ட ஒரு 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 கருத்து எனக்கு அது பிடிச்சு கொண்டது. என்னன்னு சொன்னா, அதுதான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். அவர் ஒரு வெளிப்படையா அத சொல்றார். என்ன எப்படின்னு சொன்னா, அம் இப்ப இலங்கையில அதாவது வடக்குலயோ, கிழக்குலயோ உள்ள பழைய அரசியல்வாதிகள்ல இப்ப நம்பிக்கை இல்ல. தமிழ் ஆக்களுக்கு நம்பிக்கை இல்ல. அத நானும் ஒத்துக்கொள்றேன். ஏன்டா அவைகளால ஒரு திட்டமும் அங்க அபிவிருத்திக்கு செய்ய முடியல. அவர் சொல்றாருன்னா, இதே ஆட்கள் வந்து அவர் சொல்றார் என்றால், இப்ப சுமந்திரனோ, அர்ச்சுனாவோ போட்டியிட்டால், தாங்கள் போட்டியிடுவதை பற்றி சிந்திக்கலாம்னு சொல்லி. அது சரி. ஆனா நான் என்ன பொறுத்தமட்டில் என்னன்னா, ரீச்சா பாஸ்கரன் மாரி ஆக்கள், இன்னும் வேறு ஆக்கள் வந்து இந்த வடக்கு மாநிலத்தில வந்து மாநசபை தேர்தல் நடந்தா உண்மையான கடும் போட்டி இருக்கணும். அப்பதான் ஜனம் அத தேர்ந்தெடுக்கலாம். ரீச்சா பாஸ்கரன்ல இன்னும் ஒரு ம் ஏன் அவர் போட்டியிடணும் என்று நான் நினைக்கிறேன்னு சொன்னா, இப்ப வெளிநாட்ல இருந்து வந்து இலங்கையில முதலீடு செய்த ஆக்கள் குறைவு. நீங்க நினைக்கலாம் கன பேர் இருக்குன்னு. அதாவது எண்ணிக்கையின்படி, விகிதாசாரத்தின்படி சரியான குறைவு. அம் அது எனக்கு தெரியக்கூடியதா இப்ப அதில முன்னணியில இருக்கிறவர் ரீச்சா பாஸ்கரன் தான். ஏன்டா உங்களுக்கே தெரியும் லைக்கா அத விட ஒரு பெரிய ஒரு நிறுவனம். லிபராவ விட லைக்கா முதல் தொடங்கினது. எல்லாம் ஒன்றா தான் சேர்ந்தவ. அதில எனக்கு இன்னொரு ஆள் தெரியும். பொபி என்று ஒரு ஆள் இருந்தவர் முந்தி பிரான்ஸ்லேருந்து தான் வந்து இங்க லண்டன்ல எல்லாம் செய்தவர் இந்த பூன் காட்டுகள். பொபி அண்ணன். அவரும் ஒரு சிறந்த ஒரு ஒரு பிசினஸ் மேனா வந்தவர். அப்புறம் என்ன தெரியாது அவர் இவியல மாரி முன்னுக்கு வரையில. அந்த அந்த கூட்டத்தில நிவியல் மாரு அம் லைக்கா, பாஸ்கர் நாகல். பாஸ்கர் நாகல் இவன் 3 பேர். உங்களுக்கே தெரியும் அது. அதில ஒரு ஆள் தான் பாஸ்கரன். இப்ப இப்ப லைக்கா பார்த்தீங்கன்னா, இலங்கையில ஒரு முதலீடும் செய்யல. அம் பெரிய லெவல்ல ஆட்களுக்கு வேலைவாய்ப்பும் குடுக்கல. இப்ப ரீச்சா பாஸ்கரன பார்த்தீங்கன்னா, அவர் கெனவேருக்கு வேலைவாய்ப்ப குடுத்துருக்கிறார். ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சு கொண்டது இந்த வெளிநாட்டு ஆட்கள பொறுத்தமல்ல, சும்மா இங்கேருந்து நாங்கள் போய் வெளிநாட்டிலேருந்து இலங்கை ஆட்களுக்கு உதவி சும்மா அந்த இ இனாமா ஃப்ரீயா குடுத்து உதவி என்ற தொகைய குடுத்து அவைகள சோம்பேறி ஆக்குறோம். ஆனா பாஸ்கரன பொறுத்தமட்டில அவர் ஒரு வேலைய குடுத்து, அம் உழைச்சு தான் வாழணும் என்ற ஒரு தமிழர்ட்ட பண்பாட அவர் தமிழர் உண்மையா உழைச்சு தான் வாழ்றது. முந்தி எங்களுக்கு தெரியக்கூடிய நாங்களே முந்தி சின்னதுக்கு கஷ்டப்பட்டோம். அ அதே மாரி பாஸ்கரும் சின்னதுக்கு கஷ்டப்பட்டுருக்கிறாரு. இப்ப இந்த பேட்டிலாம் கண்டு நான் அத பார்த்துட்டு அப்புறம் அவர ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு தெரியும் முதல் ஒரு பதிவில நான் அம் உங்களுக்கு தெரியுமா? அந்த மில்லட்ட பேர வச்சு அவர் ஒரு படம் எடுக்க வழிக்கிட்டக்க நான் பக்காவா எதிர்த்தேன் நான். ஏன்டா அது ஒரு போராட்ட தியாகங்கள எங்களோட பிசினஸ்களுக்கு பாவிக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதான் என்னுடைய மெயின் ஒரு எய்மா இருந்து அவர எதிர்த்தேன் நான். அப்புறம் அவர் அந்த பேர எடுத்துட்டார். அதுக்கு முதல் நான் அவர்ட்ட ரீச்சா பண்ணைக்கு போனா, நான் அவர பாராட்டினேன். அவருடைய பதிவ பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் நான் அத சொல்றேன்னா, நீங்கள் எப்படியும் இவர் திருப்பி ரீச்சா பாஸ்கரனுக்கு செம்பு தூக்குறாரோ, இல்ல ஆதரவு தெரிவிக்கிறார்ன்னு நினைப்பீர்கள். எனக்கு உண்மையா அவர தெரியாது. நான் பார்த்ததும் இல்ல, ஒன்றும் இல்ல. ஆனா அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். நான் ரீச்சா பாஸ்கரன் நான் இதுவரையிலும் சந்திக்கல. இப்ப சமீப காலமா தான் இவர நான் பார்த்தேன். அவருடைய பேட்டிகளையும் பார்த்தேன். உண்மையா ஒரு மனிதர் ம் கஷ்டப்பட்டது, அது அவர் சொல்றது உண்ம. அம்
அப்ப குறை உங்களுக்கு தெரியும் தானே ஒருவன் வசதியா வந்தா எல்லாரும் குறை சொல்லுவாங்கள். இதெல்லாம் நடக்கும். அதுதான் அவருக்கு நடந்திருக்கு. இப்ப அதோட இன்னும் ஒன்று சொல்ல வாரேன். அப்ப முழு இலங்கை ஆட்களும் ஒரு விகிதாசாரப்படி ஒரு 20, 25% ஆட்கள் இந்த வெளிநாட்டில இருக்கிற ஆட்கள், இலங்கையில இப்ப முதலீடு செய்தா, அந்த எங்கள தமிழர் பகுதியில அவ பெரிய பணக்காரர் ஆயிடும். ஆனா, அவர் முதலீடு செய்து இப்ப நானும் அங்கே ஒரு முதலீடு செய்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன செய்றேன்ட்டு. ஆனா, நாங்கள் இங்கேருந்து காச கொண்டு அங்க கரியாக்கிலாம் செய்தவில்லை. என்ன பொறுத்தமட்டில அது கரியா தான் கிடக்கு. ஏன்னா, அதில ஒரு வருமானம் எங்களுக்கு காணாது. இதுதான் பாஸ்கருக்கு நடக்கும். ஏன்டா, அதுக்கு முதல் முக்கியமான காரணம் ఏంటా, நாங்கள் இந்த தொழில் துறைகள போடக்கு முதல் நாங்கள் ஒரு இந்தியா, தமிழ்நாட்டு பக்கங்கள போய் பார்த்து, அல்லது மலேசியா, சிங்கப்பூர பார்த்து அந்த ரேஞ்சில நாங்கள் இத இலங்கையில போட்டா இப்படி வரும். மக்களுக்கும் வரும், எங்களுக்கும் ஒரு ஆதாயம் வரும்னு நெனச்சோம். ஆனா அது நடக்கையில. இலங்கையில அதுக்கு காரணம் ఏంటா, இலங்கையில மக்கள் தொகை குறைவு. அதாவது வடபகுதியில. ஒன்றிணைங்கோ. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணையில கொண்டே ரூ. 300 ரூ. 500 டிக்கெட்ட குடுத்துட்டு, நாங்கள் ஆஹூ இவ்வளோ காசு குடுத்துட்டோம்னு நெனைக்கிறோம். ஆனா, அங்கத்த செலவுகள பார்த்தீங்கன்னா, இலங்கையில சம்பளங்கள், கரண்டுகள் இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, வருமானம்ன்றது வராது. இப்ப இதுகளுக்கெல்லாம் துணிஞ்சு ஒருத்தன் முதல் போட்டு அத தொடர்ந்து செய்கிறான்டேக்க பாராட்டு. மற்றது வேற ஆக்கள், வேற வெளிநாட்டில உள்ள அ ஆக்கள் அங்க இலங்கையில தொழில் துறைகள் தொடங்கினது சரியான குறைவு. இப்ப பெட்ரோல் சிக்னல் எனக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கூட்டாளிமார் 2, 3 பேர் பெட்ரோல் சிக்னல் வச்சுருக்காங்க. பெட்ரோல் அந்த ஒன்று இங்க கிடக்கு. இங்க கனகராயன்குளம், மற்றது இந்த பழையில ஒன்று கிடக்கு. இவையெல்லாம் வெளிநாட்ல வந்து பழைய என்ன முகமாலை கிட்ட. மற்றது வேற வேற இடங்களே இருக்கு. மற்றது இந்த கல்யாண மண்டபங்கள் எல்லாம் இங்கேருந்து போய் கட்டியிருக்கிறாங்க. இங்க லண்டன்லேருந்து போய் கட்டியிருக்கிறாங்க. கல்யாண மண்டபங்கள், மற்றது ரெஸ்டாரண்ட், ஹோல்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் அங்க சரியா கஷ்டப்படுறாங்க மக்களே. உதாரணத்துக்கு கிட்டடில அந்த மேங்கோ மேன்ஷன் ஒன்று போனேன். இங்க ஆசப்பிள்ளையத்தம். ஆ அதில பார்த்தேன் நான். இவ்வளவு முதலீடு செய்திருக்கிறாங்கள். வருமானம் காணாது. ஒவ்வொரு கல்யாண மண்டபங்களுக்கு போனா, அங்க புக்கிங் எல்லாம் இந்தியா மாரி இல்ல. சரியான நட்டம். ஏன் சொல்ல வாரேன்டா, இந்த வெளிநாட்டு ஆட்கள பத்தி இலங்கையில உள்ள ஆட்கள் சும்மா அங்க ரோட்ல இருந்தோண்டு சும்மா ஒன்றுமே ஒரு வேலைக்கும் போகாத ஆட்கள் குறை சொல்லுவினம். அவன் அந்த காசு அடிச்சவன், இந்த காசு அடிச்சவன்லாம் சொல்லுவினம். உண்மையா அவன் சும்மா இருக்கிறார்கள். அவை முன்னேற ஆட்கள பிடிக்காது. அதே மாரி வெளிநாட்டிலயும் கொஞ்சம் பேர் இருக்கிறான். சும்மா இருந்தோண்டு ஒரு தடவ பத்தி குறை சொல்றார்கள். இங்க இருந்து போய் அங்க முதலீடு செய்ய மாட்டான். இங்க இருந்தோண்டு அவன் அந்த காசு அடிச்சுட்டான், இந்த காசு இதுதான் குறை. இதுகளோட ஒப்படைக்க ரீஜா பாஸ்கரன் கடைசியா குடுத்த அந்த பேட்டிகள், இதுகள் எல்லாத்தையும் பார்த்தால், இவர் உட்கார்ந்து எலக்ஷன்ல இவர் நிக்கலாம். ஏன்டா அந்த வெளிநாட்டு ஆட்கள் கட்டாயம் அங்க போய் நிண்டு, ஏன்னா தேசியத்துக்கு ஆதரவா இருக்கிற ஆள தான் நான் என்ன பொறுத்தமட்டில அங்கத்திய மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் கட்டாயம். இந்த தேசியத்துக்கு ஆதரவுன்றது முக்கியம். ஏன்டா இவ்வளவு மாவீரர குடுத்து, இவ்வளவு ரத்தம் சிந்தின பூமிக்கு, அம் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதிகள் வரணும். அந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்கள். அதிலேயும் வெளிநாட்டிலேருந்து போன தமிழாக்கள், அந்த வடபகுதிய பூர்வீகமா கொண்ட தமிழாக்கள் ஏன் அங்க வடமாநிலத்துக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன்டா, அவனுக்கு தான் அந்த வழி தெரியும். மற்றது வெளிநாட்டிலேருந்து போனவன் அங்கத்தே காச சுரண்ட மாட்டான். அங்கத்தே பார போட்டு பார் லைசென்ஸ் எடுத்து சாராயத்த விக்க மாட்டான். ஏன்டா அவனுக்கு ஏற்கனவே காசு இருக்கும். இப்ப காசு அவனுக்கு இருக்காது. உண்மையான மக்கள் சேவைய நான் பார்க்கிறேன். இந்த வெளிநாட்டிலேருந்து போனார்கள் வரவினோம்னு நான் நினைக்கிறேன். அப்போ பாஸ்கரன் இந்த முதலமைச்சர் வேட்பாளர்ல நின்று பார்க்கலாம். நின்று இன்னும் வேறு ஆட்களும் அது போட்டியிட்டா, அந்த போட்டியில வென்று இவர் ஒரு ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மக்கள் நீங்க நினைக்கலாம், ஏன் இவர் முந்தி சரியா எதிர்த்த வேண்டும். நான் என்ன அந்த மில்லட்ட பேரை இவர் எடுத்ததுலேருந்து அவர் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் கிடைக்கும். ஏன்டா, எங்களோட எதிர்ப்ப புரிஞ்சு கொண்டு அத எடுத்தது. அதுக்கு தான் அது எனக்கு அவர அதுக்கு அப்புறம் நான் அவருக்கு ஒரு நாளும் கூடாம கதைக்கிறேன் இல்ல. மற்ற ஒருத்தன் கஷ்டப்பட்ட வெளிநாட்டில இருந்த எனக்கு எனக்கு உண்மையா அவர்ட்ட இந்த ரீஜா பாஸ்கரன் என்னை விட வயசு குறைவு. அவர்ட்ட அந்த அந்த பெயின் விளங்குது. இந்த ஒரு கதை ஒன்று சொன்னவர், இங்கேருந்து போய் தானங்கனிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னோட கோவம் உண்டு. அது உண்மை. எனக்கும் அதுதான். எல்லாருக்கும் இங்கேருந்து இலங்கையில போய் முதலிட்டா, இங்க உள்ள பிள்ளைகள் கோவிக்குங்க. என்ட்ட தங்களோட இருக்கையில என்னப்பா. அத விட இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் அங்க போய் போடுற காசுல எவ்வளவோ கோடிக்கணக்கா போட்டாலும், இதுவரையிலும் அதிண்ட பலன் கிடைச்சிருக்காது. ரீசார்ஜும் கிடைக்கிறாது எங்களுக்கும் இல்ல, யாருக்கும் இல்ல. ஏன் டில்கோ ப்ராப்பர்ட்டீஸ் இந்த திலவேற கூடி இருக்காது. ஏன்டா இது இந்த சரியான அங்க இலங்கையில மக்கள் தொகை காணாது வடபகுதி. அதால எங்களுக்கு அந்த வருமானங்கள் இல்ல. அம் இதோட ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கிற முழு பேரும் எல்லாருமே இந்த கல்யாண மண்டபங்கள் எல்லாருமே வெளிநாட்டிலேருந்து போய் முதல்ல கரியாக்கி வச்சுக்கிறாங்க. எனக்கு 2வது இந்த வருமானம் கிடைக்காது. இதுதான் மக்களை வெளிநாட்டு ஆட்கள் அங்க போய் செய்தன்ற தாற்பயம்.
மற்றது கனவேர் இங்கேருந்து இங்கேருந்து இன்னும் போய் அங்கே போய் முதலீடு ஒன்றும் செய்ய இல்லை. அவன் என்ன பின்னா நீங்கள் கரியாக்கில் நாங்களே போகணும் அப்படி இல்லை. எல்லாரும் சேர்ந்து போட்டோன்னா அந்த மக்களை முன்னேற்றிடலாம். கடைசி எங்களுக்கு தான் வருமானம் வராட்டியும் மக்களை முன்னேற்றிக்கலாம். அது ஒரு மன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் எங்களுக்கு. சரி மக்களே, நீ அடுத்த பதிவில் பார்ப்போம். வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஒரு ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று தேவையாக இருக்கிறது. அதுல மாற்று கருத்து இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளாக நீண்ட நாட்களாக தாயத்தில் இருக்கிறேன். ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 8-9 மாசங்கள் தாயத்தில் இருக்கிறேன். நிறைய விடயங்களை என்னுடைய கண்ணூராக பார்க்கிறேன். எனக்கு இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதிகள் மீதும் நம்பிக்கை இல்லை. எங்களுடைய இனம் சார்ந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகள் சார்ந்த அரசியலை முன்னெடுப்பதாக நான் யாரையுமே பார்க்கல. எல்லாருமே சுயநல அரசியல் அல்லது தங்களுக்கான ஒரு அரசியலை தான் இங்க நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இங்க ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஒன்று நிச்சயமாக தேவையாக இருக்கிறது. அதை நான் தான் கொண்டு வந்து மாற்றணும் என்று சொல்லி எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் இங்கே ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளை கொண்ட ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று தேவை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கே முதலமைச்சர் கனவேருக்கு இருக்குது. முதலமைச்சர் கனவேருக்கு இருக்கு. அதுல 2 பேர் வெளிப்படையாக மாகாண சபை நடந்தால் நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லி பகிரங்கமாகவே பொது வழியிலே பேச ஆரம்பிச்சு கொண்டிருக்கின்றார்கள். அந்த 2 நபர்கள் தான் இந்த வடமாகாணத்திலே முதலமைச்சர்களாக வருகின்ற ஒரு பட்சம் வருமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. என்ன சொன்னால் அவர்கள் மக்களுக்கானவர்கள் அல்ல. ஒருவர் இந்த தேர்தல் அரசியலில் இருந்தே தோற்கடிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டவர். அவர் இன்னொரு கோணத்திலே இன்னொரு பொறிமுறையிலே பதவியை கையில வைப்பதற்காகவும் பதவியை கையில வைத்துக் கொண்டு நிறைய வேலைகளை செய்கின்றார். அவர் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு வெளிப்படையாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். அதை நான் பொது வழியில வெளிப்படையாக சொல்லலாம். என் சுமந்திரன் என்கின்ற நபர் பொது வழியிலே தான் முதலமைச்சர் என்று சொல்லி ஓப்பனா சொல்லியிருக்கிறார். இன்னொருவர் அந்த ஊசியை கொண்டு திரிகிறார். அவருக்கு வாயில விட்டுவணும் இருக்கு. அப்படி ஒருவர் அவர் தான் முதலமைச்சர் வரணும் என்று சொல்லி இருக்கின்றார். இந்த 2 பேரும் தான் வடமாகாணத்திலே ஒரு நேரம் தேர்தல் நடந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இந்த இருவரும் தான் வர வேண்டும் என்ற ஒரு சிச்சுவேஷன் வரமா இருந்தால் இங்க இருக்கக்கூடிய இளைய தலைமுறை யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன சொல்லுங்க பாபம், எல்லா மேடைகளிலும் எல்லா பாராளுமன்றங்களையும் இப்படி ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும். இதுக்குள்ளே ஆதாரம் இருக்கிறது, இதுக்குள்ள ஆதாரம் இருக்குல்ல, லஞ்ச ஊழல் ஒழிப்பு திணைக்களம் ஒன்று இருக்குல்ல, இந்த ஆதாரங்களை கொண்டே கொடுத்து இவர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது, இவர் மேலே குற்றம் இருக்கிறது, என்னட்ட கோப்புகள் இருக்குது, வழக்கு பதிவு செய்யலாமே. இன்று வரையும் இத்தனை ஆண்டுகளாக 2 வருஷத்துக்கு மேலாக ஏதாவது ஒரு நபர் மீது இவர் சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு இவர் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறாரா? ஃபைல் இருக்கு. ஃபைலுக்கு ஆவணம் இருக்குல்ல, அது சரியான ஆவணம் இருந்தா வழக்கு போடலாம் இல்ல. ஒரு எம்பியால செய்ய முடியாத ஒரு காரியம் இருக்குதா? ஆனால் அந்த எம்பிக்கு இன்றைக்கு எத்தனை வழக்குகள் இருக்கிறது? அப்ப அரசியல் கட்சிகள் அரசியல் தலைமைகளை நான் வெறுக்கிறேன். எல்லோரும் என்னுடைய நண்பர்கள், தொடர்ந்து நண்பர்களாகவே இருப்போம். ஆனால் அவர்கள் எங்களுடைய இனத்துக்கான அரசியல்வாதிகள் இல்லை என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். நாங்கள் வெளிநாட்டுக்கு போனால் வெளிநாட்டில எல்லா வேலையும் நாங்களா செய்யறோம். கோப்பகலவராக இருந்தாலும் சரிதான், டொய்லெட் கலவராக இருந்தாலும் எல்லா வேலையும் எல்லா மக்களும் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம். இன்றைக்கும் அதை கிளீனிங் வேலையான செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். இந்த ஹோட்டல்கள் நடத்தக்கூடிய ஆட்கள் இங்க பெரிய பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறோம். வெளிப்படையான உண்மை. ரீச்சா மட்டும் இல்ல, ரீச்சாவில 70 ரூம் தான் இருக்குது. அதை விட அதுக்கு நிறைய ரூம்ஸோட ஹோட்டல் வச்சுக்கிறார்களும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். அவைகளுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த ஹோட்டல் வழிய வேலை செய்யறதை பெருசா விரும்பினம் இல்லை. அதனாலேயே இந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மத்தியிலே ஒரு வெறுப்பு அல்ல ஒரு அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இல்லை என்கின்ற மாதிரியான தோற்றப்பாடு இருக்கிறது. எப்பவுமே உங்களுடைய மனச்சாட்சிக்கு நீங்க சரியாக நடப்பீர்களாக இருந்தால் எவர்கள் உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டு வைத்தாலும் நீங்கள் அதை பற்றி ஒரு தேவை. நீங்கள் அவருடைய குற்றச்சாட்டோட ஒத்து போறீங்களா உங்களோட உள்மனது உறுத்தும். என்னை எத்தனையோ பேர் விமர்சிப்பார்கள். இளைய தலைமுறை பிள்ளைகள் கூடுதலா பாத்தீங்கன்னா இளைய தலைமுறை பிள்ளைகள் விமர்சிப்பார்கள், நீ புலிந்த காசை கொள்ளையடிச்சிட்டா, புலிந்த காசை வச்சுக்கிறேன்னு சொல்லி. நான் ஒரு நேர்காணலே சொன்னேன், நான் புலிந்த காசை வச்சுக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா நான் புலம்பெயர்ந்த தேசத்துல இருந்தேன். தலைவர் மதிப்புக்குரிய வேலுப்பிள்ளை பிரபாகரன் நெட்ட காசு தந்திருக்க மாட்டேன். புலம்பெயர்ந்த தேசத்துல இருந்ததான் தந்திருப்பினான். ஒரு ஆள் நான் பாஸ்கரன் கந்தையாட்ட ₹1 கொடுத்தான் புலிந்த காசு அல்லது இவர் வச்சுக்கிற புலிந்த காசுன்னு சொன்னால் நான் என்னிடத்துல இருக்கிற சொத்துக்களை அவர் பேருக்கு எழுதி வைப்பதாக நான் நேரடியாக சொன்னேன். இதுக்கு மேல நான் இதை
எந்த வகையில நிரூபிக்கிறேன்னு தெரியல. சொல்றவன் சொல்லிட்டு போங்க, போகணும். சொல்றார்கள் சொல்லிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு துன்பப்பட்டு, துயரப்பட்டு, நித்திரை இல்லாமல், குடும்பத்தோட இல்லாமல், பிள்ளைகளோட இன்றைக்கும் சண்டை, தாங்கள் தேவையான நேரத்தில் நீ என்னுடன் நேரம் செலவழிக்கவில்லை. இப்ப உனக்கு தேவையான நேரத்தில் நாங்கள் உனக்கு நேரம் செலவழிக்க தயாராக இல்லை. என்ன படிப்பு, வேலை, அது இதுன்னு சொல்லிருந்தீங்க. இப்ப எனக்கு அவைய தேவையா இருக்கிறது, ஆனா அவைக்கு இப்ப நேரம் இல்லை. ஆனா அவைக்கு தேவையா இருக்கிற போது நான் வீட்டை இருக்க இல்லை. சோ நான் எவ்வளத்தையோ இழந்துதான், ஓகே, எவ்வளத்தையோ இழந்துதான் நான் இந்த நிலையில இருக்கிறேன். அந்த பராபிரவாண்ட நண்பரை பற்றி சொல்லியிருந்தேன், அவருக்கு தெரியும். அவர் நானும் பாரிஸ் ஹோட்டல்ல நடந்துட்டு பின்னேரம் வந்து குளிக்கிற தொட்டிக்க சுடுதண்ணியை நிறைச்சிட்டு காலை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. காலில் பொக்களம் போட்டிருக்கோம். என்னுடைய உழைப்புகளை வந்து ஒரு தினம் கொச்சப்படுத்துறதையோ இதையோ நான் பார்த்து சிரிச்சிட்டு போவேன். என்னுடைய உழைப்பும் என்னுடைய கஷ்டமும் நான் பட்ட துன்பங்களும் துயரங்களும் வேர்வைகளும் என்னைக்குள்ளே இருக்குது. அது இன்றைக்கும் அழியாது. அதை நான் நினைச்சு நான் மேல போக 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 அது நான் பட்ட கஷ்டங்கள் என்னை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். நான் இன்றைக்கும் தனிமையில போய்க்க என்னுடைய தாயார நினைப்பேன். சொன்னா நான் கஷ்டப்பட்டு இருக்க பாடசாலையால விரைக்கல மரவழிக்கிழங்க வச்சு சட்னி அரைச்சி வச்சுட்டு பார்த்து கொண்டு இருந்த தாய். ஓகே, நான் இன்றைக்கு இந்த நிலையில இருக்க என்ன நான் பாக்குறதுக்கு என் அம்மா இல்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. என்னுடைய உழைப்பும் என்னுடைய இந்த உயர்வும் என்னால் நானே உருவாக்கியது. இது யாரும் என்ன பேசினான் என்ன இரண்டின என்ன என்ற இது